இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர், அவர் வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. இந்த புதிய நாளிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்தி செல்லும். அவருடைய வார்த்தையின் வல்லமையை பார்ப்பதற்கு இன்றைக்கும் ஒரு சிறந்த நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏசாயா 49 இப்படி படிக்கிறோம். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். God will make a way. நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு தேவன் உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுவார். அந்த காரியத்தை தேவன் எப்படி செய்வார்னா, உங்க வழிகளில் நீங்க பார்க்கிற மலைகள் எல்லாவற்றையும், மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தாழ்த்தி அதையே உங்களுக்கு வழிகளாக மாற்றுவார். நீங்கள் பார்க்கிற மலைகள் எல்லாம் உங்களுக்கு வழிகளாக மாறும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற மலைகளை நினைத்து சோர்ந்து போகாமல் இருங்கள். ஏனென்றால் அவைகள் தான் நாளைக்கு உங்களுடைய வழிகளாக மாறப்போகிறது. தேவன் உங்கள் மலைகள் எல்லாவற்றையும் வழிகளாக்குகிறார். என் பாதைகள் உயர்த்தப்படும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஹைவேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நெடுஞ்சாலைகளை உங்களுக்காக உருவாக்குகிறார். அந்த நெடுஞ்சாலைகளை எப்படி உருவாக்குறார்னா, உங்களுடைய மலைகள் எல்லாவற்றையும் அவர் சமமாக்கி அதை ஒரு ஹைவேயாக, நெடுஞ்சாலையாக மாற்றுகிறார். உயர்த்தப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நெடுஞ்சாலைகள், சிறந்த சாலைகள், உயர்ந்த சாலைகள் தேவன் உங்கள் வாழ்க்கையில உருவாக்குகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற ஒரு மலையை நீங்கள் வீழ்த்தும் பொழுது அது உங்க வாழ்க்கையில அனுபவமாக மாறுகிறது. அந்த அனுபவத்தை கொண்டு உங்களைப் போல யாரெல்லாம் மலை போன்ற பிரச்சனைகளை பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு தேவன் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்துகிறார். அதற்கு முதலாவது என்ன பண்றாருன்னா, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற மலைகள் எல்லாவற்றையும் அவர் வழிகளாக மாற்றி, பாதைகளாக மாற்றி, ஹைவேஸாக மாற்றி, அதுல தேவன் உங்களை நடக்க செய்கிறார், பிரயாணம் பண்ண செய்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பார்க்கிற பெரிய பெரிய மலை போன்ற சவால்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் அவைகள் நாளைக்கு உங்களுக்கு பெரிய நெடுஞ்சாலைகளாக மாறப்போகிறது. வழியிலேயே நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த வழியில போறதுன்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனையே பாதையாக மாறப்போகிறது. அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. God will make a way where there seems to be no way. எங்க பாதைகள் இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கதான் தேவன் பாதைகளை உருவாக்குகிறார். இந்த பிரச்சனையெல்லாம் பாதையா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு வழிகளாக, பாதைகளாக மாறப்போகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிகழ போகிற ஒரு நல்ல நாளா இருக்கிறது. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.